ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம போனஸ் கிச்சனில் பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்றதான் பார்க்க போகிறோம். பாரம்பரியமான பூண்டு குழம்பு சூடான சாதத்துக்கு செம்ம காம்போங்க. செம்மையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பேச்சுலர்ஸ் இதை நீங்கள் கூட ஈஸியாக செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க, இல்லை பேனல் வச்சுக்கோங்க. சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். பூண்டு குழம்புக்கு வெந்தயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் கம்மியாக போடுங்க. இப்போ நம்ம இந்த கேப்பில் கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சிடலாம். நான் இன்றைக்கி 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோலெல்லாம் உரித்து நான் அதை சேர்த்துக்கிறேன். இது 4 பேருக்கு உண்டான மெஷர்மெண்ட்டுங்க. நீங்கள் 2 பேர் இல்லை 6 பேர் அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ கம்மியோ பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் போடும்போது நல்லா குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும், உடம்பும் குளிர்ச்சியாகும். இது கூட கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம், வாசனையாக இருக்கும். இதையும் நல்லா கலந்து விடுங்க. பூண்டு குழம்புக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ 3 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கூட 4 பெரிய பூண்டு முழுசாக எடுத்து நான் அதை உரிச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆனால் இது பூண்டு குழம்புன்றதுனால பூண்டுக்கு தான் ஸ்பெஷல். இது நல்லா வதக்கி விடுங்க. இது கூட குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கல்லுப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, சால்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. பூண்டு கொஞ்சம் 50% அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம சமையலில் சரி பண்ணிட்டோன்னா வீட்டில் சாப்பிட்றவங்களோட டேஸ்ட்டு ஆஹா ஓஹோ தாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா எண்ணெயிலே இதை வதக்கி விடுங்க. குழம்பு சீக்கிரமாக கெட்டும் போகாது. நீங்கள் ட்ராவல் டைமில் தாராளமாக இந்த குழம்பு எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் தாங்கவும் செய்யும், கெட்டு போகாது சீக்கிரமாக. நான் சொல்கிற இந்த மெத்தடை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக இருக்குங்க குழம்பு. இடையில நீங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா பூண்டுன்றதுனால லைட்டாக அடி பிடிக்கும். பூண்டு முழுசாக சேர்க்கும்போது லைட்டாக தட்டிட்டு சேர்த்து விடுங்க, எண்ணெயில் வதக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சூடான சாதத்துக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே லைட்டாக சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிட்டோன்னு வைங்க, வேறு மாதிரி இருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது மட்டும் போதும், வேறு எந்த மசாலாவும் வேண்டாம். இதை லைட்டாக எண்ணெயிலே கிளறி விடுங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா தண்ணி ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக கிளறி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், அங்கங்கே நல்லா பபிள்ஸ் வந்திருக்கு. நான் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேங்க. அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம புளி சேர்த்துடலாம். நான் இந்த மாதிரி வடிகட்டி வச்சுருக்கேன், அதனால் புளி வடிகட்டிடுவேன். நீங்கள் கையிலையோ இல்லை இந்த மாதிரி வடிகட்டி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா கூட ஈஸியாக இருக்கும்.
இதை நல்லா வந்து கிளறி விடுங்க. கிளறி விட்டதும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுட்டு நீங்கள் ஒரு தட்டை போட்டு கூட மூடி வச்சிடலாம். குழம்பு பாருங்கள் நல்லா வந்து கொதி வந்திருக்கு. ஆனால் கண்டிப்பாக வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், அப்போ தான் வந்து குழம்பு டேஸ்ட்டாக வரும். குழம்புல வந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் லைட்டாக சிம்மில் தான் இருக்கணுங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் வரும் உங்களுக்கு குழம்பு. இதை வந்து லைட்டாக வந்து ஒரு 2 தடவை வந்து கிளறி விடுங்க நடுவில். எண்ணெய் வந்து தனியாக வந்து பிரிஞ்சு வந்திருக்க பாருங்கள், லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. இன்னும் கொஞ்சம் வரட்டும், நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து மேலே எல்லாமே வந்து வந்திருக்கு. இப்போ லைட்டாக வந்து கிளறி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பூண்டு குழம்பு வைக்கும்போதே வீடு ஃபுல்லாக கமகமான வாசனை வருங்க, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வச்ச பூண்டு குழம்போட கிரேவி பாருங்கள் நல்லா திக்காக வந்திருக்கு. சூடான சாதத்துக்கு சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் இது வந்து நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நீங்கள் லாங் ட்ராவல் எங்கேயாவது போகிற மாதிரினா கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை லைக் அண்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.